Morning students. Today we have learned bill, profit and loss. In our day-to-day life we use many commodities like food, clothes, vehicles, books, etc. அப்படிதானே நம்ம இப்போ பார்க்குற லைஃப் நம்ம வாழ்கிற லைஃப்பில் எதுக்கெல்லாம் ரொம்ப டிமாண்ட் இருக்குது, ஃபுட்டுக்கு, கிளாத்துக்கு, வெஹிக்கிள்ஸு, புக்ஸு, இப்படி தானே டிஃப்ரெண்ட்டு ஜங்க் ஃபுட்டு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறோம். ஆனால் இப்போ இருக்கிற வளர்ந்து வர நாகரீகத்தில் ஜங்க் ஃபுட்டு தான் அதிகமாக யூஸ் பண்ணுறோம். கிளாத்ஸ் அப்போ உள்ளதெல்லாம் என்னது ட்ரெடிஷ்னலாக உள்ளது சாரீஸு அப்படி தானே. ஆனால் இப்போ எவ்வளவோ சேஞ்சஸ் ஆகிக்கிச்சு. அதே மாதிரி வெஹிக்கிள்ஸ் நம்ம ஃபஸ்ட்டு என்ன யூஸ் பண்ணியிருந்தோம், மாட்டு வண்டி, நெக்ஸ்ட் புல்லட் கார்டு, பைசைக்கிள் இதெல்லாம் யூஸ் பண்ணுறோம். இப்போ எவ்வளவு டிசைனாக நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அப்போ பைக்கிலே வெரைட்டியாக வருது, நெக்ஸ்ட்டு கார்ஸ்லேயே வெரைட்டியாக வருது, நெக்ஸ்ட்டு புக்ஸ்லலாம் அப்போ உள்ளதெல்லாம் என்னது மகாத்மா காந்தியோட புக்கு, நெக்ஸ்ட்டு ரவீந்திரநாத் தாகூர் அப்படின்னு லைஃபுக்கு ரிலேட்டடாக எப்படி வாழலாம் நிறைய தத்துவங்கள் உள்ள புக்ஸாக இருந்துச்சு. ஸோ இப்போ நீங்கள் வாங்கி படிக்கிற புக்கெலாம் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது. ஒரு சில நேரங்களில் அந்த புத்தகங்கள் எல்லாமே தேவையில்லாத விஷயங்களை தான் சொல்லுது, அப்படி தானே. இப்போ நமக்கு டிவி அப்படின்னு எடுத்தோன்னா அதில் யூசஸும் இருக்குது, நெக்ஸ்ட்டு என்னது நாட் யூசஸும் இருக்குது, அப்படி தானே. யூசஸ்ன்னு எடுத்தோன்னா எதெல்லாம் வரும், யூசஸில் எதெல்லாம் வரும். இப்போ நியூஸ், ஓகேவா. அந்த நியூஸில் நமக்கு இன்ஃபர்மேஷன் நிறைய கிடைக்கும், இப்போ உள்ள சூழ்நிலையில் என்னென்னலாம் நடக்குது அப்படிங்கிறது, ஓகேவா. அந்த நியூஸ்லையுமே தேவையில்லாதது என்னது, இப்போ தேவையில்லாததுன்னு எதெல்லாம், அந்த கொலை கொள்ளை இதெல்லாம் அதிகமாக அதை தான் காட்டுறாங்க, அப்படி தான். நியூஸ் பேப்பர்லேயும் சரி நியூஸ்லேயும் சரி இவ்வளோ கொலை நடந்தாங்க, அதுக்கு தான் மெயின் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. இல்லை அப்படின்னா நமக்கு மெயின் எது தேவையோ அதை பற்றின இன்ஃபர்மேஷன், படிப்பு சம்மந்தமான இன்ஃபர்மேஷன் அதில் இருக்குதான்னு பார்த்தா இல்லை, அப்படி தானே. அதே இது இப்போலாம் கட்சி சம்மந்தமானது, கட்சியில் சண்டைகள் நிறைய இருக்குது, அது ரிலேட்டடாக தான் நியூஸ்லாம் வருது. இப்போ நம்ம படம்னு எடுத்தாலும் அந்த படத்தில் எப்படி பழி வாங்கணும், யார்கிட்ட பழி வாங்குறது அப்படிங்கிறது ரிலேட்டடாக தான் இருக்குது. இல்லை இவங்க நமக்கு தப்பே செஞ்சிருந்தாலும் அவங்கள மன்னிச்சு ஏற்றுக்கணும், அவங்கள மன்னிக்கணும், படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவும் வர்றதில்லை, ஓகேவா. ஸோ அப்படி உள்ள சூழ்நிலையில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா அதுக்கு நமக்கு நம்ம ரியல் லைஃபுக்கு என்னென்ன தேவை அப்படின்னா ப்ராஃபிட்டு லாஸு. ப்ராஃபிட்னா நம்ம லாபம், இப்படி நம்ம இதனால நமக்கு என்ன லாபம், இதனால என்ன நஷ்டம் அப்படின்னு யோசித்து செய்வாங்கன்னு சொல்லுவாள். இப்படி வருது. இப்போ ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா இதில் என்ன ப்ராஃபிட் என்ன லாஸ் இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு தானே எழுதுவோம். ஸோ அது ரிலேட்டடாக உள்ளது தான் இப்போ நம்ம அதை பார்க்க போகிறோம், ஓகேவா. ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு செல்லிங். ப்ராஃபிட் அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட்டு என்னென்னு தெரிஞ்சுருக்கணும். செல்லிங் ப்ரைஸு, காஸ்ட் ப்ரைஸு. செல்லிங் ப்ரைஸ் அப்படின்னா நம்ம என்ன அப்படின்னா காஸ்ட் ப்ரைஸ்னால் நம்ம வாங்குறது, செல்லிங் ப்ரைஸ்னால் என்னது விற்கிறது, ஓகேவா. ஸோ இப்போ நான் 100 ரூபாய்க்கு பொருள் வாங்கி 150 ரூபாய்க்கு விற்கிறேன் அப்படின்னா எனக்கு ப்ராஃபிட்டாக லாஸாக, நான் வாங்கினது அந்த பொருளோட காஸ்ட்டு 100 ருபீஸ், ஆனால் நான் இன்னொருத்தவங்களுக்கு எவ்வளோக்கு விற்கிறேன் 150 ருபீஸு. ஸோ அப்போ 50 ரூபா ப்ராஃபிட் தான் எனக்கு கிடச்சிருக்கு. அப்போ செல்லிங் ப்ரைஸ் அப்படிங்கிறது, காஸ்ட் ப்ரைஸுங்கிறது வாங்கக்கூடிய விலை, செல்லிங் ப்ரைஸ் அப்படிங்கிறது விற்கும் விலை, ஓகேவா. ஸோ அப்போ அதே இது நான் 150 ருபீஸ்க்கு வாங்கி, ஓகேவா, 150 ருபீஸ்க்கு வாங்கி 100 ருபீஸ்க்கு விற்கிறேன் அப்படின்னா எனக்கு என்னவாயிரும், லாஸ் ஆயிரும், அப்படி தான். ஒரு பொருளோட 150 ரூபாய்க்கு நான் வாங்குகிறேன், அதே இது வேறு ஒரு இடத்துல 100 ரூபாய்க்கு விற்கிறேன் அப்படின்னா 50 ருபீஸ் எனக்கு தானே லாஸு, ஓகேவா. ஸோ அப்போ காஸ்ட் ப்ரைஸ் அப்படிங்கிறது வாங்கும் விலை, செல்லிங் ப்ரைஸுங்கிறது விற்கும் விலை, ஓகேவா. டிஸ்கவுண்ட்டும் நம்ம சொல்கிறாங்கல்ல, இப்போ இதுக்கெலாம் தீபாவளி, நியூ இயருக்கு, பொங்கலுக்கெலாம் டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா மார்க்கெட் ப்ரைஸ் அதனுடைய ஒரிஜினல் ப்ரைஸில் இருந்து செல்லிங் ப்ரைஸை சப்ட்ராக்ட் பண்ணுறது தான் என்னது டிஸ்கவுண்ட். மார்க்கெட் ப்ரைஸ் அப்படின்னா மொத்த கடையில் அதுக்குன்னு அந்த ட்ரெஸ்ஸுக்குன்னு ஒரு ரேட்டு போட்டு வச்சுருப்பாங்க, ஓகேவா. அதுலேருந்து நம்ம எவ்வளோக்கு வாங்குகிறோமோ அந்த ரேட்டை கழிச்சோம் அப்படின்னா அதுதான் அதனுடைய டிஸ்கவுண்ட்டு, ஓகேவா. Profit is equal to selling price minus cost price. Loss is equal to cost price minus selling price. This formula is related the sums. Example 3.
First one, fill up the appropriate boxes in the following table. இப்போ நமக்கு கொடுத்தாச்சு செல்லிங் ப்ரைஸ். எஸ்பின்னா என்னது? செல்லிங் ப்ரைஸ். சிபி காஸ்ட் ப்ரைஸ். செல்லிங் ப்ரைஸுங்கிறது விற்பனை விலை, காஸ்ட் ப்ரைஸுங்கிறது என்னது? வாங்கும் விலை. ஓகேவா? ஸோ இதில் ப்ராஃபிட்டானது. நான் இப்போ செல்லிங் ப்ரைஸ் 60 rupees, நான் 60 ரூபாய்க்கு வாங்கி எவ்வளோக்கு 50 rupeesக்கு விற்கிறேன் அப்படின்னா நமக்கு ப்ராஃபிட்டாக லாஸாக? 60 rupeesக்கு வாங்கினேன், 50 rupeesக்கு விற்கிறேன். எப்போவுமே செல்லிங் ப்ரைஸ் இன்க்ரீஸாக இருந்தது அப்படின்னா ப்ராஃபிட். செல்லிங் ப்ரைஸ் இன்க்ரீஸாக இருந்ததுன்னா ப்ராஃபிட். ப்ராஃபிட் ஃபார்முலா profit is equal to selling price minus cost price. Selling price is 60 rupees, cost price is 50 rupees. 60 subtracted of 50 எவ்வளோ வரும்? 10 rupees. ஓகேவா? நெக்ஸ்ட்டு காஸ்ட் ப்ரைஸ் 70 rupees, செல்லிங் ப்ரைஸ் 60 rupees. இப்போ இதில் எது வந்து ஹையஸ்ட்டாக இருக்குது? காஸ்ட் ப்ரைஸ். காஸ்ட் ப்ரைஸ் ஹையஸ்ட்டாக இருந்ததுன்னா அது எதில் தான் வரும்? லாஸ். அதாவது நான் 60 ரூபாய்க்கு வாங்கி 70 ரூபாய்க்கு விற்கிறேன் அப்படின்னு சொன்னான்னா நமக்கு 10 rupees லாஸ், ப்ராஃபிட். ஆனால் அங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நான் வாங்கினதே எவ்வளவு? 70 ரூபாய்க்கு, ஆனால் விற்கிறது எவ்வளவு? 60 ரூபாய்க்கு. அப்போ எவ்வளவு? 10 rupees லாஸ் தானே. அப்போ லாஸ் இஸ் ஈக்குவல் டு காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ். காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளவு? 70 minus 60, 10 rupees. லாஸாக சேம் ஃபார்மெட்டு. ஃபஸ்ட்டு ஒன்று செல்லிங் ப்ரைஸ் இன்க்ரீஸாக இருந்துச்சுன்னா ப்ராஃபிட், காஸ்ட் ப்ரைஸ் இன்க்ரீஸாக இருந்துச்சுன்னா லாஸு. ஸோ நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன்னில் நமக்கு செல்லிங் ப்ரைஸு கொடுக்கல, அதுக்கு பதிலாக காஸ்ட் ப்ரைஸும் ப்ராஃபிட்டும் கொடுத்துருக்கோம். அப்படி தானே? ஃபார்ம்லாம் நமக்கு தெரியும். ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ். ப்ராஃபிட் எவ்வளோ கொடுத்தாச்சு? 20 rupees. செல்லிங் ப்ரைஸ் நமக்கு தெரியாது, ஸோ எக்ஸு மைனஸ் காஸ்ட் ப்ரைஸு 100 rupees. இந்த மைனஸ் 100 ஆப்போசிட் சைடு வரும்போது என்னது? ப்ளஸ் 100. ஸோ 20 + 100 இஸ் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ். 100 + 20, 120 rupees. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? காஸ்ட் ப்ரைஸ் 80 rupees, லாஸ் 15 rupees. லாஸ் ஃபார்முலா என்னது? காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ். லாஸோட வேல்யூ 15 rupees, காஸ்ட் ப்ரைஸ் வேல்யூ 80 rupees மைனஸ் செல்லிங் ப்ரைஸ். இந்த செல்லிங் ப்ரைஸ் ஆப்போசிட் சைடு போகும்போது என்னவா மாறும்? ப்ளஸ் செல்லிங் ப்ரைஸ் 80 rupees ப்ளஸ் 15 ஆப்போசிட் சைடு மைனஸ் 15. ஸோ 80ல் 15 சப்ராக்ட் பண்ணுறோம். 80, 15. ஸோ சப்ராக்ட் பண்ண முடியாது. பேரோ 10, 7. 10 subtracted of 5, 5. 7 subtracted of 1, 6. Therefore, selling price is equal to rupees 65. ஓகேவா? நெக்ஸ்ட்டு செல்லிங் ப்ரைஸு கொடுத்தாச்சு, ப்ராஃபிட் கொடுத்தாச்சு. இதுலேருந்து என்ன கண்டுபிடிக்கணும்? காஸ்ட் ப்ரைஸ். ஓகேவா? ஸோ அப்போ காஸ்ட் ப்ரைஸ் நமக்கு ஃபார்முலா தெரியும். ப்ராஃபிட் ஃபார்முலா என்னது? ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ். காஸ்ட் ப்ரைஸ் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்படி தானே? ப்ராஃபிட்டு 25 rupees, செல்லிங் ப்ரைஸ் 70 rupees மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ். மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் ஆப்போசிட் சைடு ப்ளஸ் காஸ்ட் ப்ரைஸ் 70 rupees மைனஸ் 25. 70ல் 25 சப்ராக்ட் பண்ண போகிறோம். பேரை வாங்கினா 10, 6. 10 subtracted of 5, 5. 6 subtracted of 2, 4. So rupees 45. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? செல்லிங் ப்ரைஸ் 100 rupees, லாஸ் 30 rupees. ஓகேவா? அப்போ லாஸ் ஈக்குவல் டு காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ். லாஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 30 rupees. காஸ்ட் ப்ரைஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். செல்லிங் ப்ரைஸ் rupees 100. இந்த rupees 100 ஆப்போசிட் சைடு சேஞ்ச் ஆகும்போது ப்ளஸ் 100 இஸ் ஈக்குவல் டு காஸ்ட் ப்ரைஸ். இப்போ காஸ்ட் ப்ரைஸோட வேல்யூ 100 + 30, 130. ஓகேவா? 130 rupees. Okay. Next, example 4. A table is bought for rupees 4,500 and sold for rupees 4,800.
ஃபைண்ட் தி ப்ராஃபிட் ஆர் லாஸ். எப்போவுமே பாட் அப்படின்னா என்னது, வாங்கின விலை என்னன்னு சொல்லுவோம், பாட்டுன்னு வந்துச்சுன்னா காஸ்ட் ப்ரைஸ், சோல்டு அப்படின்னா விற்கக்கூடியது, அப்போ செல்லிங் ப்ரைஸ். சோல்டுங்கிறது என்னது, எஸ், அப்போ எஸ்ஸுங்கிறப்ப செல்லிங் ப்ரைஸ் ஈக்குவல் டு, இப்போ என்ன, டேபிள் இஸ் பாட் ஃபார் 4500. ஒரு டேபிள் வந்து எவ்வளோக்கு வாங்கியிருக்காங்க அப்படின்னா 4500க்கு வாங்கிட்டு எவ்வளோக்கு விற்றுருக்காங்க அப்படின்னா 4800க்கு. ஸோ அப்போ நமக்கு ப்ராஃபிட்டாக லாஸாக, செல்லிங் ப்ரைஸ் வந்து காஸ்ட் ப்ரைஸை விட இன்க்ரீஸாக இருந்ததுன்னா ப்ராஃபிட். ஸோ 4500 விட 4800 இன்க்ரீஸஸ் ஆகிருக்கு, அப்படி தானே. அப்போ என்னது, ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ். செல்லிங் ப்ரைஸோட காஸ்ட்டு 4800 மைனஸ் 4500. 4800ல் 4500 நம்ம சப்ராக்ட் பண்ண போகிறோம். 0 0 8 சப்ராக்டட் ஆஃப் 5 3. ஸோ எவ்வளோ ருபீஸ் வந்து நமக்கு ப்ராஃபிட்டு, 300 rupees. ஓகே, do you understand? Shall I go to the next sum? Okay. Example 5. A fruit seller bought a basket of fruits for rupees 500. During the transit, some fruits were damaged. So he was able to sell the remaining fruits for rupees 480. Find the profit or loss in his business. அதாவது ஃப்ரூட் செல்லர்னால் என்னது, பழம் விற்கக்கூடிய வியாபாரி. எவ்வளோக்கு வாங்குறாரு அப்படின்னா ஒரு பேஸ்கட் ஃபுல்லாக, ஒரு இது ஃபுல்லாக வாங்கியிருக்காரு. எவ்வளோ ரூபாய்க்குன்னா 500 rupeesக்கு வாங்கியிருக்காரு. ஓகேவா, அது சம் சூழ்நிலைனால அது எல்லாமே என்னது, டேமேஜ் ஆயிடுச்சு. ஓகே, அதில் பேலன்ஸ் இருக்கிற ஃப்ரூட்ஸை வந்து 480 rupeesக்கு விற்றுருக்காரு. ஃபைண்ட் தி ப்ராஃபிட் ஆர் லாஸ் இன் ஹிஸ் பிஸ்னஸ். ஸோ அப்போ இதில் நமக்கு எவ்வளோக்கு வாங்கியிருக்காரு, 500 rupeesக்கு வாங்கியிருக்காரு. எவ்வளோக்கு விற்றுருக்காரு, 480 rupees. ஸோ டேமேஜ் ஆனது எத்தனை நமக்கு தெரியாது, அப்படி தானே. ஸோ அப்போ 500 rupeesக்கு வாங்கி 480 rupeesக்கு விற்றுருக்காரு. ஓகே, இப்போ அந்த டேமேஜ் ஆனதுன்னா என்னது, அவருக்கு தானே லாஸு. இப்போ இங்கே எது கிரேட்டஸ்ட்டாக இருக்குது, காஸ்ட் ப்ரைஸாக செல்லிங் ப்ரைஸாக? காஸ்ட் ப்ரைஸ் கிரேட்டஸ்ட்டாக இருந்துச்சுன்னா நமக்கு என்னது, லாஸ். இப்போ லாஸ் ஈக்குவல் டு காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ். 500 rupees மைனஸ் 480 சப்ராக்ட் பண்ண என்னது, 20 rupees லாஸ் ஆகிருக்கு. ஸோ இது ஏன் அந்த 20 rupees லாஸ் ஆச்சு அப்படின்னா, டியூரிங் தி டிரான்சிட் சம் ஃப்ரூட்ஸ் வேர் டேமேஜ்டு. ஒரு சில ஃப்ரூட்ஸ் என்னது, அந்த சமயத்தில் என்னது, டேமேஜ் ஆனதுனால தான் அவருக்கு எவ்வளோ லாஸ் ஆகிருக்கு, 20 rupees. இல்லை அப்படின்னா அந்த ஃப்ரூட்ஸையுமே அவர் சேல்ஸுக்கு விற்றுருந்தார் அப்படின்னா எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டு ப்ராஃபிட் தான் அவருக்கு கிடச்சிரும். ஓகேவா, நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 6. Bari bought a motorcycle for rupees 55,000 and he gained 5,500 on selling the same. What is the selling price of the motorcycle? பாரிங்கிறவர் எவ்வளோக்கு வாங்குறாரு, 55,000க்கு ஒரு மோட்டார் சைக்கிள் வாங்குறாப்புல. நெக்ஸ்ட்டு ஹி கெயின்டு, எவ்வளோ அவருக்கு கெயின்னா என்னது, ப்ராஃபிட் எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்னா 5,500. அப்போ அதனுடைய ஒரிஜினல் ரேட்டு நமக்கு எவ்வளோவும் கொடுக்கல, 55,000க்கு வாங்கியிருக்காரு. ஓகேவா, ஆனால் அவருக்கு எவ்வளோவுக்கு வந்து கெயின் அப்படின்னா 5,500 ப்ராஃபிட். ஓகேவா, இப்போ கெயின்டுங்கிறது என்னது, ப்ராஃபிட்டு. இப்போ காஸ்ட் ப்ரைஸு கொடுத்தாச்சு, ப்ராஃபிட் கொடுத்தாச்சு. என்ன கேட்டிருக்கா அப்படின்னா செல்லிங் ப்ரைஸ் கண்டுபிடிக்கணும். செல்லிங் ப்ரைஸுக்கு என்ன இம்பார்ட்டன்ட், ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ். ப்ராஃபிட் எவ்வளோ, 5,500 இஸ் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் 55,000. செல்லிங் ப்ரைஸ் நமக்கு தேவைனால அந்த 55,000 ஆப்போசிட் சைட் போகும்போது என்னவாக மாறும், பாசிட்டிவாக மாறும். ப்ளஸ் 55,000 5,500 ரெண்டே ஆட் பண்ணுறோம். 5 + 5 10 பேலன்ஸ் 1. ஸோ அதனுடைய ஒரிஜினல் பைக், அவருக்கு வந்து பைக்கு வந்து எவ்வளோக்கு விற்றுருக்காரு அப்படின்னா 60,500. வாங்கினது 55,000. ஓகேவா, அவருக்கு ப்ராஃபிட் எவ்வளோ கிடச்சிச்சு, 5,500. அப்போ அந்த சைக்கிளை வந்து எவ்வளோ விற்றுருப்பார், 60,500க்கு விற்றுருப்பார். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 7. மணிமேகலை purchased a house for 25,52,500 and spent
2,28,350 for its repair. She sold it for 30,52,000. Find her gain or loss. மணிமேகலை ஒரு வீடு வாங்கியிருக்காங்க. எவ்வளோக்கு அப்படின்னா 25,52,500க்கு வாங்கி அந்த வீட்டில் எவ்வளோ ரிப்பேர், அதாவது எக்ஸ்ட்ரா ஒர்க்கு எவ்வளோ பார்த்துருக்கா அப்படின்னா 2,28,350 ருபீஸ்க்கு வந்து ரிப்பேர் பார்த்துருக்காங்க. எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 30,52,000. ஸோ அப்போ இவங்க வாங்கினதும் ரிப்பேர் பார்த்தது எவ்வளோ நம்ம கால்குலேட் பண்ணணும். அதுதான் எனது காஸ்ட்டு ப்ரைஸ். ஓகேவா? ஸோ இப்போ ஆட் பண்ணுற 0, 5, 5 + 3 8, 8 + 2 10, பேலன்ஸ் 1, 5 + 2 7, 7 + 1 8, நெக்ஸ்ட்டு 5 + 2 7 2. ஸோ இவங்க வாங்கினது 25,52,500, ரிப்பேர் பார்த்தது 2,28,350. ஸோ இது எல்லாம் சேர்த்து காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளவு? 27,80,850. 27,80,850க்கு வாங்கியிருக்காங்க. ஸோ ஆனால் இவங்க எவ்வளோ விற்றுருக்காங்க? செல்லிங் ப்ரைஸ் எவ்வளவு? 30,52,000. ஸோ காஸ்ட் ப்ரைஸ் இன்க்ரீஸாக இருக்கா, செல்லிங் ப்ரைஸ் இன்க்ரீஸாக இருக்கா? செல்லிங் ப்ரைஸ். ஸோ செல்லிங் ப்ரைஸ் இன்க்ரீஸாக இருந்தது அப்படின்னா ப்ராஃபிட் ஆர் லாஸ்? ப்ராஃபிட். இப்போ ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ். ஸோ இதை சப்ராக்ட் பண்ணலாமா? 30,52,000ல் 27,80,850 சப்ராக்ட் பண்ணுறோம். ஸோ சப்ராக்ட் பண்ணால் 0 பேரை வாங்கினது என்னது? 10, 9, இது 1. 10 சப்ராக்டட் ஆஃப் 5 5, 9 சப்ராக்டட் ஆஃப் 8 1. ஸோ இங்கே 1. நெக்ஸ்ட்டு 5ல் 8 சப்ராக்ட் பண்ண முடியாது. பேரை வாங்கினா இது 9, இது 10ங்கிறப்ப என்னது? 15. நெக்ஸ்ட்டு 2, 15 சப்ராக்டட் ஆஃப் 8 7. நெக்ஸ்ட்டு 9 சப்ராக்டட் ஆஃப் 7 2. எவ்வளவு எக்ஸ்ட்ரா கிடச்சிருக்கு? ப்ராஃபிட் 2,71,150 ருபீஸ். ஓகேவா? அப்போ 2,71,150 ருபீஸ் வந்து ப்ராஃபிட்டாக கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 8. A man bought 75 mangoes for rupees 300 and sold 50 mangoes for rupees 300. If he sold all the mangoes at the same price, find his profit or loss. அதாவது ஒரு ஆள் எவ்வளோ 75 மேங்கோஸ் வந்து 300 ருபீஸ்க்கு வாங்கியிருக்காரு. அதில் 50 மேங்கோஸை வந்து 300 ருபீஸ்க்கு விற்றுட்டார். வாங்கினது எவ்வளவு? 75 மேங்கோஸ். விற்றது அந்த 50 மேங்கோஸையே 300 ருபீஸ்க்கு விற்றுட்டார். பேலன்ஸ் எக்ஸ்ட்ரா இன்னும் எவ்வளோ மேங்கோஸ் இருக்குது? 25 மேங்கோஸ் இருக்குது. ஓகேவா? இஃப் ஈ சோல்ட் ஆல் த மேங்கோஸ், எல்லா மேங்கோஸையும் விற்றாருன்னா அவருக்கு ப்ராஃபிட்டாக லாஸா? இப்போ நமக்கே தெரியும் அப்படி தானே. ஸோ அந்த 75ல் 50 மேங்கோஸையே அவர் 300 ருபீஸ்க்கு விற்றுட்டார். இன்னும் எக்ஸ்ட்ரா என்னது? 25 இருக்குது. ஸோ இந்த 25 மேங்கோஸே அவர் விற்றார் அப்படின்னா 250 அல்லது எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வரும். அப்படி தானே. அப்போ அவருக்கு வந்து ப்ராஃபிட்டாக இருக்கா லாஸாக இருக்கா? 300 ரூபாய்க்கு வாங்கி 300 ப்ளஸ் சம் அமௌண்ட் இன்னும் இருக்குது. அப்படி தானே. அப்போ அவருக்கு ப்ராஃபிட்டாக லாஸான்னு கேட்டால் ப்ராஃபிட். ஓகேவா? ஏன் அப்படின்னு கேட்டால் நமக்கு தெரியும் செல்லிங் ப்ரைஸு எவ்வளவு ஆல்ரெடி இப்போ கொடுத்துருக்குறது 300 ப்ளஸ் ஒரு ஐட்டம் எக்ஸு. நெக்ஸ்ட்டு காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளவு? 300. எக்ஸ்ட்ரா ஒரு அமௌண்ட்டு நமக்கு இருக்குது. அப்படி தானே. ஸோ அந்த அமௌண்ட் எவ்வளோ நமக்கு தெரியாது. ஸோ அப்போ இந்த 75 மேங்கோஸ் வந்து 300 ருபீஸ்க்கு வாங்கியிருக்காரு அப்படின்னா ஒரு மேங்கோவோட காஸ்ட்டு கிடைக்கணும் அப்படின்னா இந்த 300 டிவைடட் பை லிசனியா ஃபர்ஸ்ட் ஒன் என்னது? காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் 75 மேங்கோஸ் rupees 300. ஓகேவா? நெக்ஸ்ட்டு 50 மேங்கோஸ் சோல்ட் ஆஃப் 50 மேங்கோஸ்
rupees 300. ஓகேவா? இப்போ இங்கே 75 மேங்கோஸ் வாங்கினாரா 300 rupees. அப்போ 1 மேங்கோ காஸ்ட் ஆஃப் 1 mango is equal to total rupees எவ்வளவு 300 divided by 75. 1 5 is 5, balance 2, 5 5s are 25, 6 5s are 30, 0, 3 5s are 15, 1 5 is 5, balance 1, 2 5s are 10, 1 3 is 3, 4 3s are 12. So 1 mango is equal to 4 rupees. டோட்டலாக எவ்வளோ மேங்கோஸ் வாங்கியிருக்காரு 75. ஓகேவா? இப்போ 75 into 4 எவ்வளவு 300 rupees வந்துருச்சா? ஓகே. அப்போ ஒரு மேங்கோ வந்து 4 rupeesக்குன்னு வாங்கியிருக்காரு. இப்போ நெக்ஸ்ட்டு செல்லிங் ப்ரைஸில் நம்ம என்ன கால்குலேட் பண்ணணும்? இப்போ 50 மேங்கோஸ் தான் 300 rupeesக்கு விற்றுருக்கா. 0 0 கேன்சல். 1 5 is 5, 6 5s are 30. அப்போ 1 mango is equal to 6 rupeesன்னு விற்றுருக்காங்க. 4 rupeesன்னு வாங்கி எவ்வளோ கொடுத்துருக்காங்க 6 rupees. ஸோ டோட்டலாக 75 into 6, 6 5s are 30, balance 3, 7 6 are 42, 42 plus 3 450 rupees. ஸோ 75 மேங்கோஸை விற்றாங்க அப்படின்னா 450. காஸ்ட் ப்ரைஸ் ஈக்குவல் டு rupees 300, செல்லிங் ப்ரைஸ் ஈக்குவல் டு rupees 450. விச் ஒன் இஸ் கிரேட்டஸ்ட்? செல்லிங் ப்ரைஸ். செல்லிங் ப்ரைஸ் வந்து கிரேட்டஸ்ட் இருந்துச்சுன்னா என்ன ஃபார்முலா? ப்ராஃபிட் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ். 450 மைனஸ் 300 சப்ராக்ட் பண்ணால் என்ன வரும்? rupees 150. இப்போ அவங்களுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடச்சிருக்கு? 150 rupees. ஓகே. நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 9. A fruit seller bought a dozen apples for rupees 84. 2 apples got rotten. If he has to get a profit of rupees 16, find the selling price of each apple. ஃப்ரூட் செல்லர்னா நமக்கு தெரியும் ஒரு பழக்கடை வியாபாரி. எவ்வளோ வாங்கியிருக்காருன்னா 1 dozen ஆஃப் ஆப்பிள்ஸ். 1 dozenனா என்னது? 1 dozen is equal to 12 ஆப்பிள்ஸ். 12 ஆப்பிள்ஸ் equal to 84 rupeesக்கு வாங்கியிருக்காரு. அதில் 2 ஆப்பிள்ஸ் என்னவாயிருச்சு? ராட்டன், அழுகி போயிடுச்சு. இஃப் he has to get a profit, ஆனால் அவர் வந்து எவ்வளோக்கு வச்சு வச்சாருன்னு தெரில. ப்ராஃபிட் வந்து 16 rupees. ஓகேவா? ஃபைண்ட் தி செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் ஈச் ஆப்பிள். அப்போ வந்து ஒரு ஆப்பிளுக்கு வந்து எவ்வளோ வந்து செல்லிங் ப்ரைஸு? இப்போ காஸ்ட் ஆஃப் ப்ரைஸ் 12 ஆப்பிள்ஸ். 1 dozen is equal to 12 ஆப்பிள்ஸ் வந்து 84 rupees. ஓகேவா? அப்போ 1 ஆப்பிளோட ரேட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். அப்படி தானே? 1 ஆப்பிள் காஸ்ட் ஆஃப் 1 ஆப்பிள் is equal to 84 divided by 12. 6 2s are 12, 4 2s are 8, 2 2s are 4, 1 6 6 are 36, 7 6 are 42. இப்போ 1 apple is equal to 7 rupees. ஓகே. நெக்ஸ்ட்டு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 1 apple is equal to 7 rupees. இதில் என்ன 2 ஆப்பிள்ஸ் வந்து ராட்டன். அப்போ நெக்ஸ்ட் என்னது? 10 ஆப்பிள்ஸ் தானே இருக்கும். ரிமைனிங் எத்தனை ஆப்பிள்ஸ் இருக்கும்? 10 ஆப்பிள்ஸ். சின்ஸ் ப்ராஃபிட் இஸ் rupees 16 அப்படின்னா செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோக்கு நம்ம பார்க்கணும்? 10 ஆப்பிள்ஸுக்கு தான் பார்க்கணும். அப்படி தானே? இப்போ 84 + 16 எவ்வளோ? 84 ஆப்பிள்ஸு. ஸோ ஒவ்வொரு ஆப்பிளுக்கும் எவ்வளோ ருபீஸு ப்ராஃபிட்டு? 16 rupees. ஸோ அப்போ எவ்வளோ ரெண்டையும் ஆட் பண்ணோன்னா 100 rupees-ஆ செல்லிங் ப்ரைஸ். இப்போ நமக்கு எவ்வளோ இது வந்து இதில் கிடச்சிருக்கு? 10 ஆப்பிள்ஸுக்கு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு 1 ஆப்பிளோட ரேட்டு 7 rupees. இப்போ நமக்கு என்ன கேட்குறாங்கன்னா செல்லிங் ப்ராஃபிட் கொடுத்தாச்சு. ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு rupees 16. ப்ராஃபிட் எவ்வளவு? rupees 16. இப்போ காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளவு? rupees 84. ரெண்டையும் ஆட் பண்ணால் rupees 100. ஓகேவா? இப்போ நமக்கு ஈச் டோட்டலாக எவ்வளோ ப்ராஃபிட் கிடச்சிருக்கு? 100 rupees ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. அப்போ செல்லிங் ப்ரைஸ் ஒவ்வொரு ஆப்பிளோட செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோன்னு கேட்டிருக்கா. அப்போ ஃபஸ்ட்டு 1 என்னது? 100. டோட்டலாக எத்தனை ஆப்பிள்ஸுக்கு? 12 ஆப்பிள்ஸில் 2 வந்து அழுகி போயிடுச்சு. பேலன்ஸ் 10 தானே, அதான் டிவைட் பண்ணுறோம். கேன்சல். ஸோ செல்லிங் ப்ரைஸ் ஈக்குவல் டு rupees 10.
Okay, next example 10. Wheat is being sold at rupees 1550 per bag of 25 kg at a profit of rupees 150. Find the cost price. Being sold na selling price 1550 rupees. Okay வா 25 kg க்கு ப்ராஃபிட் எவ்வளோ கொடுத்துருக்கு 150. இதுலேருந்தே சப்ராக்ட் பண்ணிடலாமா? காஸ்ட் ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ். ப்ராஃபிட் எவ்வளோ கொடுத்தாச்சு 150, செல்லிங் ப்ரைஸ் 1550, காஸ்ட் ப்ரைஸ். இது ஆப்போசிட் சைடு போகும்போது இஸ் ஈக்குவல் டு 1550 மைனஸ் 150. சப்ராக்ட் பண்ணலாமா? 150 0 0 5 சப்ராக்டட் ஆஃப் 4 1400. Okay, listen here. You study for formulas, profit, loss and example sums. Okay, listen students, you write the example sums in your classwork note. Example sums, example 3 to 10 you have write your classwork, max classwork note. Okay, thank you students.